மறைமலை நகர் செங்கல்பட்டு திராவிடர் கழகம் நடத்திய சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவு விழா மாநாட்டு தீர்மானத்தை சுட்டிக்காட்டி சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பினை இன்று அறிவித்திருக்கிறார். ஆணவ படுகொலையை தடுத்திட ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி கே.என். பாஷா தலைமையில் ஆணையம் அமைக்கப்படும் என்பதுதான் அந்த அறிவிப்பு. அதனை வரவேற்கும் விதமாக திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்களும் அறிக்கை விடுத்திருக்கிறார். இந்த ஜாதி ஒழிப்பு முயற்சிக்கான ஆணவ படுகொலை தடுப்பு சட்ட ஏற்பாட்டுக்கான முன்னெடுப்புக்கு எங்களது டபுள் சல்யூட் என்று திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் அறிக்கை விடுத்திருக்கிறார். இன்றைய விடுதலையின் தலையங்கத்தில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஆற்றிய பெருமித உரையை பற்றி தான் இன்றைக்கு தலையங்கம் வந்திருக்கு. தெலுங்கானா பிற்படுத்தப்பட்டோருக்கு 42% இடஒதுக்கீட்டு மசோதாவுக்கு நீதிமன்றம் தடையை எதிர்த்து அக்டோபர் 18 முழு அடைப்பு நடத்த இருக்கிறது. இதுவரையில் நடக்காத ஓட்டு திருட்டு நடக்கிறது. காரணம், ஓட்டு திருட்டு நடந்தால் அது நாட்டு திருட்டு தான். தமிழ்நாட்டிலும் அதுபோன்று ஓட்டு திருட்டு நடத்தலாம் என்று நினைக்கிறார்கள். கருப்பு சட்டைக்காரன் இருக்கும் வரை உங்களுடைய நினைப்பு ஒருபோதும் இங்கே நிறைவேறாது என்று ஆசிரியரின் சிறப்புரை இன்றைய விடுதலையில் வெளிவந்திருக்கிறது.